நான் உங்கள் மதுபாலாஜி பேசுகிறேன். பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர், இமயம், அவர் சமீபத்தில் காலமானார். அஃப்கோர்ஸ் நல்ல வயசாகிடுத்து, ஏஜ் ஆகிடுத்து. பட் ஹி வாஸ் ட்ரைங், உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அண்ட் ஹி லாஸ்ட் ஹிஸ் சன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டு பாவம் போயிட்டார். பட் அவருடைய நினைவுகள் நம்ம தமிழ் ரசிகர்கள் மனசில் நீங்காத இடம் பெறும் கண்டிப்பாக. எனக்கு பாரதி ராஜான்னு சொன்ன உடனே ஒரு 50 வருஷம் பின்னாடி போக தோணுது. நான் 1977 நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்காக நான் பாலக்காடு போகிறேன். தட் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ வெண்ட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். நான் வேலைக்காக அங்கே போகிறேன். வீட்டில் யாருமே இது வரைக்கும் வேலைக்கு போனதில்லை வெளியூரில். நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பட் அப்போ இருந்த காலகட்டத்தில் எப்படின்னா, வேலைக்காக வெளியூர் போனோமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எங்கள் வீட்டில் இருந்தது. பட் என்னோடய ஆஸ்பிரேஷன் ஒரு நல்ல பேங்க் ஜாப் எடுத்துட்டு நாடகத்தில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். முழு நில நாடக நடிகனாகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆம்பிஷனாக இருந்தது. ஸோ அதனால் நான் பாலக்காடுக்கு போகணுமே அப்படிங்கிற வருத்தம்லாம் படலை. நான் டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். அங்கே போய் இறங்கி நான் போய் ஜாயின் பண்ணியாச்சு. டெஃபினட்டாக தெரியாத ஊர், பழகாத மக்கள், சாப்பாடு வேறு, எல்லாமே டோட்டலி பாஷை வேறு எல்லாமே. பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு அங்கே இருந்தேன். ஐ வெண்ட் இந்த மந்த் ஆஃப் ஜூன் 27 நான் ஜாயின் பண்ணுறேன். இதோ ஆச்சு, கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 16 வயதில் ரிலீஸ் ஆகுது. அப்போல்லாம் காலகட்டத்தில் கம்யூனிகேஷனுங்கிறது டோட்டலி ஜீரோ. நம்ம லெட்டர் போட்டால் தான் ஒருத்தருக்கு நம்ம சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். நான் பாலக்காட்டில் இருக்கேன், ஃபேமிலி இங்கே இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சென்னையில் இருக்காங்க, என்னோடய கிரிக்கெட் டீம் அதெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணால் லெட்டர் எழுதினா தான் உண்டு. அது ரொம்ப பிரதானமாக எனக்கு 2 லெட்டர் மாதத்துக்கு வரும் கண்டிப்பாக. அது யார்கிட்ட எழுதுனா, எங்கள் ட்ரூப் டைரக்டர் எஸ்பி காந்தன், என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவன்கிட்டேருந்து ஒரு 2 லெட்டர் வரும். என்னோடய சிஸ்டர் வசந்தி, அவள் ஒரு 2 லெட்டர் போடுவாள். இந்த 2 லெட்டர் தான் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். என் சிஸ்டர் எழுதுகிற லெட்டரில் எங்கள் வீட்டு சமாச்சாரங்கள், ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, பெரியப்பா எப்படி இருக்கா, சித்தப்பா எப்படி இருக்கா, தாத்தா எப்படி இருக்கார், இந்த மாதிரி விஷயங்கள், வீட்டில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியப்படுத்துவாள். காந்தன் எப்படின்னா, இங்கே நடக்கிற நாடகங்கள் அப்போல்லாம் ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஏதான ஒரு ட்ரூப்பு ஒரு நாடகம் இனாகரேட் பண்ணுவாங்க, ஒரு புது படம் வரும். ஸோ அதெல்லாம் பற்றி காந்தன் எனக்கு எழுதுவான். அதுவும் நாங்கள் 2 பேர் மிகப்பெரிய பாலச்சந்தர் அண்டு ஸ்ரீதர் ஃபேன்ஸு. ஸோ பாலச்சந்தர் ஸ்ரீதர் படங்கள்லாம் வந்ததுன்னா உடனே கண்டினியூஸாக ஒரு 2 வாரம் 3 வாரம் அது ஒரு 6-7 தடவை பார்த்துருவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு வெறியர்கள் நாங்கள். ஸோ ஹி யூஸ் டு ரைட் டு மீ. அது எப்படின்னா, ஒரு இன்லேண்ட் லெட்டரில் பியூட்டிஃபுல்லாக அவன் எழுதி அனுப்புவான். அது ரெகுலராக இன்லேண்ட் லெட்டரில் 2 பேஜ் 3 பேஜ் வரும். அது எழுதினது போக சைடெல்லாம் எழுதியிருப்பான், மேலெல்லாம் எழுதியிருப்பான், பின்னாடி கவர்லலாம் எழுதியிருப்பான். அந்த மாதிரி ஒரு திக் இன்ஃபர்மேஷனோடு எனக்கு சேரும். பட் நான் ரொம்ப ஆவலாக அதுக்காக காத்துட்ருப்பேன். ஏன்னா வேறு நியூஸ் கிடையாது, தமிழ்நாட்டை பற்றி நியூஸ் எனக்கு வேறு கிடையாது. இஃபட்டால் நான் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை குமுதம் ஆனந்தவுடன் வரும். போய் ரஷ் பண்ணி போய் கடையில் போய் அதை வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு கிட்டு அதை காலையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போவேன். ஏன்னா சென்னையை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது காந்தன்டேருந்து லெட்டர் வந்தது. செப்டம்பர் ஒரு 25-27 தேதி இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்டர் வந்தது, ஒரு இன்லேண்ட் லெட்டர். சாயங்காலம் ஆஃபீஸை முடிச்சுட்டு நான் அவசரமாக நேராக என் ரூமுக்கு நான் அதை பிரித்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அந்த நாட்கள். அதை பிரித்து படிக்கிறேன். படித்தா எ டைரக்டர் இஸ் பார்ன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து எழுதியிருக்கான் காந்தன். 16 வயதில் படம் பார்த்துட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அதில் எழுதியிருந்தான். அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் லெட்டர். இன்ஃபேக்ட் நான் அதை தேடி பார்த்துட்ருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்கிறது. கிடச்சி தான் அந்த லெட்டரே உங்களுக்கு படிக்கணும்னு நான் நினச்சேன். அவ்வளோ இன்ச் பை இன்ச்சாக அந்த 16 வயதில் படத்தை அவன் எனக்கு எழுதினான். அப்படியே படம் பார்க்குற மாதிரி எழுதியிருந்தான். அதில் நடித்த கமல் சார், ரஜினி, ஸ்ரீதேவி, கவுண்டமணி, பாக்யராஜ், இது மாதிரி சோ மெனி பீப்புள் எல்லாத்தையும் பற்றி எழுதி. தென் பாரதி ராஜாவோட டைரக்ஷனை பற்றி நாம் இது வரைக்கும் ஸ்ரீதர், பாலச்சந்தர் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு புதுமையான ஒரு டைரக்டர். அதாவது டெஃபினட்டாக எனக்கு இதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இஸ் கோயிங் டு ஸ்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எழுதியிருந்தான். ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்லாம் ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்ட படங்கள். இது கம்ப்ளீட்டாக ஸ்டூடியோவே இல்லாமல் டோட்டலி அவுட்டோர். அப்படியே வீட்டுக்குள்ளே எதாவது எடுக்கணுன்றத கூட ரியல் ஹவுசஸ்க்குள்ளே அந்த குடிசை அந்த மாதிரி இடத்துல போய் எடுத்துக்கார தவிர எந்த விதமான ஆடம்பரமும் கிடையாது அதில். அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபிலிம்.
ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அற்புதமாக அதில் நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த லெட்டரை எழுதினோடனே எனக்கு பயங்கர ஆர்வம் வந்துடுத்து, எப்படியாவது இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. பாலக்காட்டில் ரொம்ப ரேராக தான் சில தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும். எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் ஃபிலிம் அங்கே ரிலீஸ் ஆகலை. எனக்கு ஒரு பெரிய வருத்தம், என்னடா இந்த படம் ரிலீஸ் ஆகலேன்ட்டு. ஸோ நான் அந்த வீக்கெண்ட் என்ன பண்ணேன், இந்த லெட்டர் வந்து ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நேராக கோயம்புத்தூர் வந்தேன். எப்படியாவது இந்த படத்தை பார்த்துடணும் அப்படின்னு வந்துட்டு மேட்னி ஷோ 2:30 ஷோ நான் வந்து போய் டிக்கெட்டை வாங்கிட்டு கௌரி சங்கரில் போய் ஒரு டிஃபனை சாப்பிட்டு அங்கேருந்து நேராக படத்துக்கு போயிட்டேன். படம் போனால் அப்படியே ஒரு மெஸ்மரைசிங் எஃபெக்ட் எனக்கு. யார் இந்த ஆள், இந்த பாரதி ராஜாங்கிற ஒரு யார், எப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுக்க முடியும், இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒரு படத்தை எப்படி கொடுக்க முடியும், எவ்வளோ நல்ல ஆக்டிங்கு, எவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் பிளே, டேக்கிங்ஸ்லாம் டோட்டலி நான் இத்தனை நாளாக பார்த்ததை விட டோட்டலி வேறு மாதிரி ஒரு டேக்கிங்ஸு அப்படின்னு அப்படியே பூரிப்படைஞ்சேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதில் இன்ஃபேக்ட் முதல்ல அந்த செந்தூர பூவைக்கு முன்னாடி ஒரு மியூசிக் ஒன்று வரும், அந்த மியூசிக் வந்து அப்படியே இன்றைக்கும் எனக்கு லிங்கரிங். அப்படியே இன்றைக்கும் அந்த மியூசிக் கேட்டேன்னா எனக்கு என்னோடய பாலக்காடு டேஸ், என்னோடய கோயம்புத்தூர் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு படம், ஒரு இசை, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்த படத்துலேருந்து எத்தனை பேர் அதுக்கப்புறம் பாப்புலராக இருக்காங்க. பாக்யராஜ், கமல் சார், ரஜினி, கவுண்டமணி, டைரக்டர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஆர் சுந்தரராஜன், மணிவண்ணன், மனோபாலா, எத்தனை பேர், சித்ரா லக்ஷ்மணன், எத்தனை பேர். அதாவது ஒரு 40-45 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுற அளவுக்கு ஒரு நடிகர்களையும் டெக்னீஷியன்ஸையும் அவர் கொடுத்துருக்காரு பாரதி ராஜா. என்ன ஒரு ஃபோர்த் திங்கிங் இருக்கணும் அந்த ஆளுக்கு, என்ன ஒரு இமேஜினேஷன் இருக்கணும் அந்த ஆளுக்கு. சச் அ கிரேட் மேன். அதாவது கிராமத்து கதைகள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அவர் எடுத்த டிக் சிங்கப்பூர் ரோஜாக்கள், அதெல்லாம் ஒரு ஹை கிளாஸ் குவாலிட்டி ஃபிலிம். அதாவது ஒரு இங்கிலீஷ் தரமான ஒரு படம், அதுவும் அவரால் கொடுக்க முடிஞ்சது பாரதி ராஜாவால். அப்பேற்பட்ட டெக்னீஷியன். ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த டைரக்டர்ஸ் எல்லாரையும் பீட் பண்ணி அவர் வந்து முன்னுக்கு ஓடினார். அதுதான் ரொம்ப மிக பெருமையான விஷயம். அண்ட் அடுத்த ஒரு 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரால் அறிமுகப்படுத்தவங்க தான் சினிமாவில் வந்து கோலோச்சி நின்னாங்க அந்த டைரக்டர்ஸ் எல்லோரும். இந்த படம் பார்த்துட்டேன், மேட்னி பார்த்துட்டு வெளியில் வந்தேன். எனக்கு அந்த பாதிப்பு அடங்கலை. போய் உட்காந்து திரும்பியும் கௌரி சங்கரில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு இல்லை இன்னொரு தடவை பார்க்கணும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி திருப்பி ஈவினிங் ஷோ போகிறேன். ஈவினிங் ஷோ போயிட்டு நைட்டு படம் முடிஞ்ச உடனே கிளம்பி நேராக பாலக்காடு போனேன். ராத்திரி ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படம் தான் என் மனசில் ஓடிட்டே இருந்தது அடுத்த நாள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் விடாமல் ஒவ்வொரு தடவை இந்த படத்தை பார்த்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் இதை சொல்கிற அளவுக்கு எனக்கு மனப்பாடமாச்சு இந்த படம். ஸோ இந்த படம் பார்த்து முடித்தேன் செப்டம்பர் மாதம். அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ஏதோ சென்னையில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரப்போகிறேன். மாதத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும். எங்கள் அப்பா அதை பர்மிஷன் கொடுத்துருந்தார். ஏன்னா வாரம் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சனிக்கிழமைக்கு மத்தியானம் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா நேராக கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து நைட் ட்ரெயினை பிடிச்சி நான் நேராக சென்னைக்கு வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்கள் அப்பா இங்கே புக் பண்ணி வைப்பார். திங்கக்கிழமை காலையில் அங்கே போய்ட்டு நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுவேன். அந்த வாரம் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் நான் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறுறேன். ஐ வாஸ் இன் அந்த நீல்கிரிஸ் எக்ஸ்பிரஸ். அதில் ஊட்டியிலேருந்து ஒரு டான்ஸ் குரூப்பு அவங்க வந்துட்டு என்னோடய கோச்சில் அவங்களும் இருந்தாங்க. எனக்கு மேல் பர்த்து. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 டான்ஸர்ஸ், ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லோரும் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் என்னென்னா 16 வயதில் படத்தில் அவங்க வேலை செஞ்சவங்க. அவங்கெல்லாம் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் அ டான்ஸ் மாஸ்டர் அந்த படத்துக்கு, எனக்கு தெரியாது. பட் இவங்க எல்லாரும் அந்த படத்தில் வேலை செஞ்சவங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த மஞ்சள் குளிச்சு அந்த பாட்டிலலாம் அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஏன்னா நிறைய தடவை நான் படம் பார்த்துருக்கேன்ல. ஸோ எனக்கு மனப்பாடம் அவங்களெல்லாம். ஸோ அவங்க எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் அன்றைக்கி ராத்திரி நான் ட்ரெயினில் நான் ஒரு பிட்டு கூட தூங்கலை. ஏன்னா அவங்க எல்லோரும் ராத்திரி 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து சென்னைக்கு சேர்கிற வரைக்கும் தே வேர் ஆல் டான்ஸிங் கம்பார்ட்மெண்ட்டில். ஏன்னா அப்பப்போ கேட்பாங்க, சார் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்? ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஆடுங்க, நான் என்ஜாய்கிட்டேன் அப்படிம்பேன். அவங்க அதில் பாட்டை போட்டு விட்டுட்டு இல்லை வாயால் பாட்டு பாடி அவங்க ஃபுல்லாக டான்ஸ் ஆடிருந்தாங்க. அவ்வளோ ஜோராக என்ஜாய் பண்ணேன். நான் வந்துட்டு கான்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணேன். யூஆர் ரைட், நீ எழுதினது எவ்வளோ வாஸ்தவம் தெரியுது, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இளையராஜா எப்பேற்பட்ட ஒரு ஃபைண்ட் ஃபார் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி.
அவர் வந்து அந்த 16 வயதுக்கு முன்னாடியே அவர் பாப்புலர் ஆகிட்டார். ஏன்னா அன்னக்கிளி அதெல்லாம் வந்துடுது. அவருடைய சின்ன கண்ணன் அழைக்கிறாச்சு அந்த அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. மச்சானை பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது அந்த பீரியடில். ஸோ 16 வயதில் வரும்போது அந்த செந்தூரப்பூவே அது அனதர் ஒரு ஒரு பெரிய ஃபெதர் இன் இஸ் கேப். அது ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி ஒரு பாப்புலர் ஆச்சு அந்த மியூசிக்கு. எங்கே போனாலும் எங்கே திரும்பினாலும் அந்த ஓப்பனிங் மியூசிக் தான் கேட்கும். அவ்வளோ கிராண்டாக அது. அண்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த பாரதி ராஜா கூட வந்த டைரக்டர்ஸ் எல்லாரும் ராஜாவோட பாட்டை வச்சு தான் கதையை ஃபார்ம் பண்ணுவாங்க. ராஜாவாலாம் படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ள 45-50 வருஷம் எல்லா படங்களும் ஹிட் ஆனதுக்கு காரணம் திரு இளையராஜா அவர்கள் தான். ஸோ ஒரு பெரிய ஒரு புயல் மாதிரி இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. வந்து ஒரு பெரிய சுனாமி மாதிரி அடித்து தமிழ் இண்டஸ்ட்ரியை தூக்கி கையில் போட்டுட்டாங்க. டெஃபினட்டாக இதனால் அதுக்கு முன்னாடி பாப்புலர் இருந்த சில டைரக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தமே வந்துருத்தோம். ஐயோ என்ன டோட்டலி இப்படி டாமினேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் தேவர் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைட்டிங். பட் இருந்தாலும் இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு பாரதி ராஜாங்கிற ஒரு புயல் வந்து அந்த தமிழ் சினிமாவை அப்படியே தூக்கி சாப்பிட்டுருத்து. பாக்யராஜ் வந்து அந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணியிருப்பார் 16 வயதில். பட் இருந்தாலும் அந்த ஸ்பார்க் தெரிஞ்சுது. இவ்வளோ பெரிய டைரக்டராக ஒரு வருவார், இவ்வளோ பெரிய கதை வசனகர்த்தா, ஒரு திரைக்கதை ஆசிரியராக வருவார் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் டெஃபினட்டாக இவருக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி அதில் தெரிஞ்சுது. ரொம்ப சின்ன ரோல். பட் அவர் வரும்போது ஒவ்வொரு தேட்டரில் போகும். என்ன காரணம்னு தெரியாது. தான் சொன்னேன், சில பேர் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த படம் வந்து பிளஸ்ட். ஏன்னா இந்த படம் அதுக்கு முன்னாடி 76-77 பாரதி ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தோட கதையை வச்சுட்டு காத்தாடி ராமமூர்த்தி அவங்க ட்ரூப்பில் இருக்கிற 2-3 பேர் ஜானின்னு இருந்தார், அவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருந்தார். அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா மோகனே 1-2 வாட்டி அப்போ வந்து கிரேசி மோகனே பாரதி ராஜாவை மீட் பண்ணிருக்கார். இந்த கதையை பற்றி மயிலுன்னு ஏதோ டைட்டில் வச்சு இந்த படம் இருந்தது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இது இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைக்கணும் யாருமே எதிர்பார்க்கல. பட் அது தட் ஹேப்பன். அந்த கம்ப்ளீட் ஆடியன்ஸை அவர் தூக்கி தன்னோட கைக்குள்ளே போட்டுட்ட ஒரு 40-45 வருஷம். அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் பாரதி ராஜா. அதாவது பாரதி ராஜாவுக்கு பின் பாரதி ராஜாவுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரூ அது. பாரதி ராஜாவுக்கு முன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி படங்கள், பாரதி ராஜாவுக்கு பின் பார்த்தா அது பாரதி ராஜா படங்கள், பாரதி ராஜா காட்டின வழியில் வந்த படங்கள் அதெல்லாம். ஸோ மறக்கவே முடியாது. நிஜமாகவே அவரோட இறந்து போகிற அன்றைக்கி எனக்கு இதெல்லாம் தான் மனசில் ஓடிட்டே இருந்தது. பழைய விஷயங்கள்லாம் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிருக்காரு நம்ம மனசெல்லாம். அவர் தன்னோட கதை மூலமாக, திரைக்கதை மூலமாக, நடிகர்கள் மூலமாக, பாட்டு மூலியமாக, லொக்கேஷன்ஸ் மூலியமாக, அந்த அந்த ஷார்ட்ஸ் மூலியமாக எத்தனை நம்ம மனசில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிருக்காரு அவர். சச் அ கிரேட் மேன். அவருடைய இழப்பு நிஜமாக பெரிய இழப்பு தான். பட் இருந்தாலும் வயசாகிடுத்து, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி இன்னும் எத்தனை நாள் இருக்க முடியும்? 150 இருந்த வரைக்கும் தன்னோட பேரை ரொம்ப அழகாக நிலைநாட்டிட்டு போயிருக்கார். அந்த அல்லி நகரத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு நம்ம கோடான கோடி ரசிகர்கள் அப்படியே அள்ளி தன் கைக்குள்ளே வச்சுட்டு இப்போ திருப்பியும் வயது மூப்பு காரணமாக அதே அல்லி நகரத்துக்கு போய் பள்ளிக்குள்ளே போயிட்டார் திரு பாரதி ராஜா. எத்தனை டைரக்டர்ஸ் வேணால் இனிமேல் வரலாம், எத்தனை டெக்னீஷியன்ஸ் வேணால் வரலாம். பட் பாரதி ராஜாங்கிற அந்த இடத்த இன்னொருத்தரால் நிரப்புறது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட கலைஞன். அவருடைய ஆத்மா சாந்தியட எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.